வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா போராட்டாதி நட்சத்திரம். இந்த போராட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதிபதி குரு. இந்த போராட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 2 ராசியில இருக்குங்க. ஒண்ணு கும்பராசிலையும் இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மீன ராசியில இருக்கு. கும்பராசியில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம்னு, மீனராசியில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 4ஆம் பாதம்னு இருக்குங்க. இந்த 4ஆம் பாதம் அப்படிங்கிறது தலையை குறிக்கிறதுனால இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தலையற்ற நட்சத்திரம். இந்த போராட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னாங்க மனுஷ கணம்ங்க. ஏன்னா கணத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 3 கணம் இருக்கு நட்சத்திரங்கள்ல. ஒண்ணு தேவகணம், இன்னொன்னு ராட்சச கணம், இன்னொன்னு மனுஷ கணம். இந்த போராட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மனுஷகண நட்சத்திரம். அதே மாதிரி இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கீழ்நோக்கு நாள் நட்சத்திரம். இப்படி நட்சத்திரங்கள்ல மேல்நோக்கு நாள், கீழ்நோக்கு நாள், சமநோக்கு நாள் இருக்கோ, இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கீழ்நோக்கு நாளை கொண்டது. அப்போ இயற்கையாவே இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரகசியம் காக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குங்க. பொதுவாகவே கும்பராசினாலே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அது ரகசியம் காக்கக்கூடிய ராசி தான். என்ன காரணம்னாங்க, இந்த கும்பராசிக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க உருவ அமைப்பு பாத்தீங்கன்னா குடம்ங்க. இப்போ தூரத்திலிருந்து ஒரு குடத்தை பாத்தீங்கன்னா அந்த குடத்துக்குள்ள தண்ணி இருக்கா அப்படிங்கிறது தெரியாது, இல்ல குடம் காலியா இருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது. குடத்துக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பாம்பு இருக்கா, பள்ளி இருக்கா, என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியாது, இல்ல அந்த குடம் முழுக்க ஏதாவது பொருள் இருக்கான்னு தெரியாது. நீங்க பக்கத்துல போய் பார்த்து அதை உள்ள பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது தெரியும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கி பழகாம இவங்களை நீங்க புரிஞ்சுக்கவே முடியாதுங்க. என்ன காரணம்னா, இந்த குருவனுடைய நட்சத்திரம் சனியினுடைய வீட்லீங்க. பொதுவாகவே இந்த சனிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இயல்பாவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரகசியம் காக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க. எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். யாருக்கிட்டமே நெருங்கி பழகக்கூடிய தன்மை குறைவாக இருக்குங்க. இவங்களுடைய அந்தரங்க விஷயங்களையோ அல்லது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பர்சனல் விஷயங்களையோ பாத்தீங்கன்னு சொன்னோம்னா யாருக்கிட்டமே பகிர்ந்துக்க மாட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்களாத்தான் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க, இவங்களாத்தான் அதை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இது பண்ணுவாங்க. அப்போ இயற்கையாவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த நட்சத்திரத்துக்கு ரகசியம் காக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இயற்கையாவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அறிவுள்ள நட்சத்திரம்ங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, குரு என்னுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சனியினுடைய வீட்டுல இருக்கிறதுனால, அதாவது இந்த குருவனுடைய தனுசு ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 9வது வீடுங்க. இந்த சனியினுடைய கும்பராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 11வது வீடு. அப்ப இயற்கையாவே 9ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆன்மீகம், உபதேசம், தத்துவம், ஞானம், அறிவு, பாக்கியம், அதிர்ஷ்டம், இது எல்லாமே சேர்ந்ததுங்க. அப்போ இந்த 9ஆம் பாவத்துக்கு அதிபதியான குருவினுடைய நட்சத்திரம் கும்பராசியில இருக்கிறதுனால இயற்கையாவே இவங்க அறிவுள்ளவங்க, தத்துவ ஞானிகள், பேராசிரியர்கள், ரொம்ப அறிவுள்ள ஆட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல இருப்பாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனைய அலசி பார்க்கிற தன்மை இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு இவங்க உபதேசம் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி மனப்பான்மை மிகுந்த ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகமா உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி கல்வியில பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கு. என்ன காரணம்னா, இந்த 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உயர்கல்வி குறிக்கக்கூடிய ராசிங்க. அப்ப அந்த உயர்கல்விக்கு உண்டான காரக கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா குருதான். அந்த தனுசு ராசிக்கு அதிபதி குருதான். அப்ப அந்த குருவனுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா சனியினுடைய வீடான 11வது ராசியான கும்பத்தில் இருக்கிறதுனால கல்வி பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா இருக்குங்க. பொதுவா இந்த ராசி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா படிப்புல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு அளவுக்கு படிச்சு போட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்ட் டைம்ல படிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதாவது பகுதி நேர படிப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி ஸ்கூலு, காலேஜ், பெரிய பெரிய கவுன்சிலிங் சென்டர் இதெல்லாம் வச்சு நடத்துறவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த போராட்டாதி நட்சத்திரம் நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மையில இருக்குங்க. இப்போ போராட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டான தன்மைகளை பார்க்கலாம். இந்த போராட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 1ஆம் பாதம் அப்படிங்கிறது மேச நவாம்சத்தில் விழுகுங்க. அப்ப இந்த போராட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குரு,
பிளஸ் சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் செவ்வாய். அப்ப இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. அதே மாதிரி வந்து முன்கோபம் அதிகமாக இருக்கும், பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். தான் என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் செய்வாங்க. அடுத்தவங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வைராக்கியம் அதிகமாக இருக்கும், வீம்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து எதை செஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதை அவசரப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் எமோஷனல் ஆவாங்க. யாரையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வச்சு பார்க்காம டக்கு டக்குன்னு பேசக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுடைய வேலையில யாராவது குறுக்கிட்டா இவங்களுக்கு வந்து பிடிக்காது. எப்பவுமே பரபரப்பாகவும் படபடப்பாகவும் இருக்கக்கூடிய தன்மை இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க எந்த வேலையுமே இவங்களுடைய சுய அறிவுல தான் பண்ணுவாங்க. அடுத்தவங்களுடைய கருத்துக்கு வந்து முக்கியத்துவம் இவங்க கொடுக்கவே மாட்டாங்க என்னைக்குமே. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டான குணம். அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். பொதுவா இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாங்க அந்த ராசியில, அதாவது வந்து கும்பராசியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 8வது பாதம்ங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ரிஷப நவாம்சத்துல விழுகுங்க. அதாவது காலபுருஷனுக்கு 2வது வீட்டுல போய் இந்த நட்சத்திர பாதம் விழுகுங்க. அப்போ இதுக்கு பலன் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் குரு பிளஸ் சுக்கிரன். அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சுக்கிரனுடைய நவாம்சத்துல இந்த புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் விழுகிறதுனால இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செல்வ வளம் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. பேச்சு திறமை ரொம்பவே அதிகமாக இருக்கும். யாரையுமே புண்படுத்தாத தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பிறந்த குடும்பத்து மேல பாசம் அதிகமாக இருக்கும். ஆடம்பர பிரியங்களா இருப்பாங்க. நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நிறைய வாங்கி போடக்கூடிய குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க அடுத்தவங்க நம்பி இவங்க முதலீடு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஃபுல்லாவே லாஸ் ஆயிரும். எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசியே சமாளிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நயமா பேசி அடுத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமாதானப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இனிமையாக பேசக்கூடிய தன்மை இருக்கும். பொருள் பற்று மிகவும் அதிகமாக இருக்கும். குடும்பத்து மேல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுடைய பாரம்பரியத்து மேல மிகவும் அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பொதுவாகவே ஆடம்பர பிரியர்களாக இருக்கக்கூடிய தன்மை இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு அதிகமாக இருக்குங்க. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாங்க அந்த ராசியில, அதாவது வந்து கும்பராசியில இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 9வது பாதம்ங்க. அதே மாதிரி வந்து இது வந்து மிதுன நவாம்சத்துல விழுகுங்க. இந்த மிதுன நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 3வது வீடுங்க. அப்ப இயற்கையாவே இதனுடைய பலன் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா சனி பிளஸ் சந்திரன் பிளஸ் குரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புதனுங்க. இப்படிதான் சொல்லணும். அப்போ இயற்கையாவே இந்த நட்சத்திரம் மிகவும் அறிவு அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதே மாதிரி படிப்பு வந்து ரொம்ப நல்லா வருங்க. நாலேஜ் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். கவிஞர்களாக இருப்பாங்க, பாடகர்களாக இருப்பாங்க, கதை எழுதுறவர்களாக இருப்பாங்க, திரைக்கதை வசன பேராசிரியர்களாக இருப்பாங்க, நல்ல சட்டம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி நீதிபதி, குமாஸ்தா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடம், நிர்வாகத்தன்மை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்தையுமே வந்து அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை, இது எல்லாமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இருக்கக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க இயற்கையாவே உடம்ப வந்து கஷ்டப்படுத்தி செய்யக்கூடிய வேலையை விட அறிவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு இருக்குங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அங்க புதனுடைய நவாம்சம் வந்துருது. புதன்னு சொன்னாலே பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்க அறிவைத்தான் பயன்படுத்துவாங்க, உடம்பு உழைப்பை வந்து அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அப்போ சந்திரன் பிளஸ் குரு பிளஸ் சனி இருக்கிறதுனால எந்த வேலை எடுத்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு சக்சஸ் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த பிரச்சனையும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களை நம்பி நீங்க எந்த பொறுப்புகளையும் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு கவுன்சிலிங் இது வந்து நல்லா வருங்க. யாருக்குமே வந்து இவங்க கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மிதுன நவாம்சம் அப்படிங்கிறது காத்து ராசி, கும்பராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காத்து ராசி. அப்போ இந்த காத்து ராசியில வந்து குரு சந்திரன் சனி பிளஸ் புதன் சேர்க்கை வர்றதுனால இவங்க மற்றவங்களுடைய கருத்தை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எடுத்துக்க மாட்டாங்க, அதை வந்து ஏத்துக்கவும் மாட்டாங்க. இதுதான் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு உண்டான குணம்ங்க. அடுத்தது வந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மீனராசிக்கு வந்துருதுங்க. இந்த மீனராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 12வது ராசி, மோட்ச ராசி, குருவனுடைய வீடு, ஆட்சி வீடு அது. அதே மாதிரி
இந்த புரட்டாதி நட்சத்திரம் வந்து 4ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா கடக நவாம்சத்துல விழுகுங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக நவாம்சம் அப்படிங்கிறது வந்து சந்திரனுடைய வீடு. அது வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 4வது வீடு. பொதுவாகவேங்க ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 4வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு, இந்த 3 வீடுகளையுமே வந்து பாத்தீங்கன்னா மோட்ச வீடுகள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா கடகராசி மோட்சராசி, மீனராசி மோட்சராசி. அப்ப மோட்சராசி சம்பந்தப்பட்டு வர்றதுனால இயற்கையாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க ஞானம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெருந்தன்மையான குணம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆஸ்கிலேஷன் இருந்துட்டே இருக்குங்க. கருணை அதிகமாக இருக்கும், அன்பு அதிகமாக இருக்கும். பிறந்த குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆராய்ச்சி நன்றாகவே வருங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனையை பத்தி எதை யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பிரச்சனையை வந்து கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் சம்பந்தப்பட்டதை அமையலாம்ங்க, வெளிநாடு சம்பந்தப்பட்டு அமையலாம். எதையுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பறந்து விரிந்த மனோபாவத்துடன் பார்க்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சொந்த பந்தங்களை அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு வேண்டி எந்த வகையான சொத்து சுகங்களையும் விளக்க தயாரா இருப்பாங்க. சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மற்றவங்களுக்கு வேண்டி தன்னுடைய சொத்தை இழக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏமாறக்கூடிய தன்மை மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இயற்கையாவே மனசு வந்து இல்ல மென்மையானதுக்கு லேசானது. அப்போ அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தாலோ தன்னுடைய சொந்த பந்தங்களுடைய கஷ்டத்தை பார்த்தாலோ இவங்களால தாங்கிக்க முடியாது. அப்ப சொந்த பந்தங்களால இவங்க ஏமாற்றப்படுவாங்க. அப்ப அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கவனமா சொந்த பந்தத்துக்கிட்ட கவனமா இந்த புரட்டாதி நட்சத்திரம் இருந்துக்கணுங்க. இதுதான் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான குணங்கள். நன்றி, வணக்கம்.